நல்ல கவனிங்க. உண்மையான விசுவாசம் பதில் இல்லாவிட்டாலும் ஜெபிக்கும், பதிலே இல்லாட்டாலும் ஜெபிக்கும். ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையா விடாது, பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும். இவ போயிடல, முதல்ல இயேசு கண்டுக்கிடாமல் போனார்ல, அப்பவுமே இவ போயிருந்தான்னா அவள் அற்புதங்களை கண்டிருக்க முடியாது. அவர் திரும்பி பார்க்குற வரைக்கும் அவள் ஜெபித்து கொண்டே போனாள். மூணாவது அவட்ட இயேசு பார்த்த உண்மையான விசுவாசம் என்ன தெரியுமா? உண்மையான விசுவாசம் எந்த வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளும். சொல்லுங்க, உண்மையான விசுவாசம் எந்த வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளும். நான் கண்ட ஆச்சரியம் என்னவென்றால், அவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடுவது நல்லதல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ யாரு? நீ நாய். இது பிள்ளைகளுக்கு நான் வச்சிருக்கேன். அப்படியா? அது உண்மையா? ஏசுநாதர் மற்றவங்களுக்குலாம் சோகம் கொடுக்கவே இல்லையா? கானானிய ஸ்திரியை பார்த்து நீ நாய், உனக்கு இல்லை இந்த அற்புத சோகம்னா சொன்னார்னா அது உண்மையா? இல்லை, அப்படி சொல்லலை. ஆனால் அந்த வார்த்தை தானே. அவளை பார்த்து நாயின்னு நீங்கள் நாயின்னு நினச்சிருப்பியா? ஐயோ, கடுமையான கோபம் வந்துடும். நாயின்னு சொல்ல வேண்டாம், சிம்பிளாக சொன்னாலே போதும், முடிஞ்சு போச்சு கதை. அக்கினி பற்றி எரியும். சோத்திரம். அவ சொல்கிறா, மெய்தான் ஆண்டவரே. அது ரொம்ப ஆச்சு, எனக்கே புரியல. ஆமாப்பா, நான் நாய் தான்ப்பான்னு சொல்கிறேன். நான் நாய் தான் ஆண்டவரே, ஆனாலும் பரவாயில்ல, இந்த நாய்க்கு கூட கொஞ்சம் பிச்சை போடுங்கன்றா. இந்த நாய்க்கு கூட கொஞ்சம் துணிக்கையில் விளட்டும், அதை கூட நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து வருகிற எந்த வார்த்தையானாலும் ஏற்றுக்கொள்ளும் வார்த்தையாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. மெய்தான் ஆண்டவரே சொன்னார். ஆண்டவர் சொல்லும் கடிந்து கொள்ளும் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் தரும் ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை கடிந்து கொண்டாலும் சரி, அந்த வார்த்தைகள் உங்கள் மேலே அன்பைத்தான் அதிகமாக்குமே ஒழிய ஒரு நாள் உங்களை அவரை விட்டு பிரிக்காது. அவளை நாயின்னு சொன்னாலும் ஆண்டவர் மனசு சொல்லும், நீ என் பிள்ளைன்னு சொல்லும். இயேசுவின் வாய் தான் அவளை என்ன சொல்லுச்சு? நாயின்னு சொல்லுச்சு. இயேசுவின் மனசு சொல்லுது, மகளே இல்லை, என் பிள்ளை என்று தான் அவருடைய மனசு சொல்லும். ஒரு நாளும் இயேசு அவர் அவமானப்படுத்துகிறவர் அல்ல. இவளோ இயேசுவை சரியாக கையாண்டாள். இயேசு பேசின வார்த்தைகளுக்கு மாம்சத்தின்படி ரியாக்ட் பண்ணியிருந்தா அன்னைக்கு காரியங்கள் கெட்டு போயிருக்கும். இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு இவள் சரியாய் ரியாக்ட் பண்ணதுனால, பதில் சொன்னதுனால இவளுக்கு அற்புதம் நடந்தது. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் என்னை பார்த்து என்ன வார்த்தை சொன்னாலும் நான் சரண்டர் ஆகிடுறேன். இன்றைக்கி இந்த காலையில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. கானானிய ஸ்திரியை போல கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தை சொன்னாலும் என்னை அர்ப்பணம் செய்கிறேன். அவருடைய செய்தியின் மூலமாகவோ நான் வேதத்தை வாசிக்கும் போதோ என்னை ஆண்டவர் கடிந்து கொண்டாலும் சரி, சிட்சித்தாலும் சரி, என்னை திட்டினாலும் சரி, ஆண்டவர் என்னை பேசினாலும் சரி, என்னை உணர்த்தினாலும் சரி, ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாலும் சரி, நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே